குருவே சரணம் நிகழ்ச்சியில தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிற மகான் சேக்கிழார். இந்த சேக்கிழார் சிதம்பரத்துல நடராஜ பெருமான் திருச்சன்னதியில அந்த பகவானது அருளை பெற்று பெரிய புராணம் எழுதுகிறார். இந்த பெரிய புராணம் நூலை எழுதுகிற போது அதனுடைய முதல் அடிய நடராஜ பெருமானே கொடுக்கிறார். உலகலாம் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு அசரீரி வாக்கின் மூலம் சேக்கிழாருக்கு உணர்த்துகிறார். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படின்னு ஆரம்பத்தில் அதை துவக்கமாக கொண்டு பெரிய புராணத்தை எழுதி முடிக்கிறார். எழுதி முடிச்சோன்னு ராஜாவுக்கு தகவல் போகிறது. அனபாய சோழன் சந்தோஷத்தோடு புறப்பட்டு வருகிறான் சிதம்பரம் நகரத்திற்கு. அந்த மன்னன் இப்படி வரான், மந்திரிமார்களோடு படை வீரர்களோடு எல்லாரையும் கூட்டின்னு வரான். இந்த ராஜாவை வரவேற்கிறாங்க சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தீட்சிதர்கள். அத்தனை பேரும் வரவேற்று ராஜாவை கூப்பிட இந்த ராஜா என்ன பண்றான், முதல்ல இந்த சேக்கிழாரை பார்த்தோன்னு அவருக்கு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றான். எந்த இடத்துல ஞானம் இருக்கிறதோ அந்த ஞானமானது உலகத்தோரால் போற்றப்படும். ஞானம்தான் உலகத்துல பெருசு. செல்வம் பெருசா கிடையாது, வீரம் பெருசா கிடையாது, ஞானம்தான் பெருசு. அந்த ஞானத்தின் விளைவாக எழுந்த அந்த பெரிய புராணத்தை எழுதின சேக்கிழாருக்கு மன்னன் பணிந்து வணங்குகிறான். பிறகு சொல்கிறான், இந்த பெரிய புராணத்தை இங்கேயே அரங்கேற்றுவோம், அதற்கு முன்னாலே தங்களுக்கு நான் மரியாதை செய்ய வேண்டும் அப்படிங்கிறான் அனபாய சோழன். என்ன பண்றான், சேக்கிழார தனது பட்டத்து யானையின் மேல் அமர்த்தி வைக்கிறான். ஒரு ராஜாவோட பட்டத்து யானையில வேறு யாரும் போக முடியாது. இவரை தூக்கி உக்காத்தி வைக்கிறான். யாரு, சேக்கிழார் உக்காத்தி வைக்கிறான். சேக்கிழாருக்கு முன்னால அந்த பெரிய புராணம் எழுதினார் இல்லையா, அந்த நூலை வைக்கிறான். ராஜா பின்னாடி உட்கார்றான். யாருக்கு, சேக்கிழாருக்கு பின்னாடி. தனது கையில கவரி அதாவது விசிறிய வச்சுண்டு இந்த சேக்கிழாருக்கு வீசுகிறான். யாரு, ராஜா வீசுகிறான், அனபாய சோழன். இந்த சிதம்பரம் மாநகரத்தின் வீதிகள் அனைத்துமே இந்த பட்டத்து யானையானது வலம் வருகிறது. சிதம்பரம் மக்கள், சிவனடியார்கள், ஆச்சாரியர்கள், ஆதீனகர்த்தாக்கள், பீடாதிபதிகள், இன்னும் எத்தனை புலவர்கள் காணப்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் பல்லாயிரக்கணக்கில் இந்த வீதி வலத்தில் கலந்து கொண்டு அந்த பெரிய புராணத்தையும் பெரிய புராணம் எழுதிய சேக்கிழாரையும் கௌரவிக்கிறார்கள். இதை விட என்ன கௌரவம் வேணும்? ராஜா உட்கார்றான் பின்னாடி, ராஜா விசிறி வீசுறான். அந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் திரண்டு வருகிறார்கள். வீதி வலம் வந்து முடிச்ச பிறகு நடராஜ பெருமான் திருச்சன்னதியின் முன்னால் அந்த பெரிய புராணத்தை வைத்து அந்த பெரிய புராணமானது இறைவனுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது. இப்படித்தான் பெரிய புராணத்தை சேக்கிழார் எழுதினார். எங்க பிறந்தது? சென்னையில பல்லாவரத்துல குன்றத்தூர்ல. இவர் வாழ்ந்தது தஞ்சை பகுதியில. இவருக்கு தஞ்சை பகுதியில் அதிகம் பிடித்த இடம் எது அப்படின்னா திருநாகேஸ்வரம். கும்பகோணம் பக்கத்துல திருநாகேஸ்வரம் கோவில் இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப பிடிக்கும். அந்த திருநாகேஸ்வரம் திருத்தலத்திற்கு சென்று அந்த இறைவனை அதிகம் தரிசித்து அதே போல ஒரு கோவிலை தன்னோட காலத்துல குன்றத்தூர்ல கட்டினார். அது பேர் வட திருநாகேஸ்வரம்னு பேரு, இன்னைக்கும் இருக்கு. தன்னோட கடைசி காலத்துல இந்த சேக்கிழார் எங்க வாழ்ந்தார்? சிதம்பரத்தில் வாழ்ந்தார். நடராஜ பெருமானை நித்தமும் தரிசித்தார். அவனது திருவடிகளிலே கலந்தார் தனது கடைசி காலத்துல. பெரிய புராணத்தையும் சேக்கிழாரையும் நம்ம மறக்கவே கூடாது. என்றென்றும் இவர்களை வணங்க வேண்டும். நாளைய குருவே சரணத்துல நம்ம தரிசனம் பண்ண போற மகான் பாபநாசம் சிவன். இசையோடு தொடர்புடையவர். இந்த மகானை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.